இப்போ நாம் உளுத்தம்பருப்பில் வாழைப்பூ சேர்த்து வடை சுட போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு இந்த சைஸில் இஞ்சி ஒரு துண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, சிறிய துண்டு பெருங்காயம் எடுத்து அதை பொடிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான கல் உப்பு. இப்போ இதையெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வரோம். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி கொண்டு வந்துட்டோம். அந்த பருப்பை இந்த பதத்தில் இருக்கணுங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வாழைப்பூவை 1 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துப்போம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துப்போம். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வடை போடுறதுக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ போய் நம்ம வடை போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடை தட்டி போட்டுக்கலாங்க. வடையை தட்டி போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமாக மேலே இருக்கிறது செவந்து போயிடும். உள்ள மாவு வேகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் செவந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பருப்போடு சேர்த்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்து அரைச்சதுனால மிக்சியில் சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வாயில் மாட்டோன்ற பயம் இல்லாமல் இந்த வடையை சாப்பிட்லாம். வடை நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க. சுவையான கிறிஸ்பியான உளுத்தம்பருப்பு வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு.